வழக்கம் போல் காலையில் எழுந்து நம்மளே போய் டீ வாங்கிட்டு வருவோம். போய் குடிச்சிட்டு நந்தினிக்கும் மம்மிக்கும் வாங்கிட்டு வரலாம். வடை போண்டாலாம் சாப்பிட மாட்டாங்க போல். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக காரில் போய் சுற்றிட்டு வந்தோம். டீ தான் கிடைக்கிது, தவிர வடை போண்டா கிடைக்கல. நமக்கு நாளே ஓடாது போல். சரி கிடச்சி டீ குடிச்சிட்டு இருக்கலாம். கடைசியில் டீ குடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் என்ன அழகா இருக்கீங்க. சிங்கர் ஆயிட்டீங்களா? சிங்கர் மாதிரி இருக்கீங்க, பார்க்க ராப் சிங்கர் மாதிரி இருக்கீங்க. எல்லாமே பண்ணுவோம். பரவாயில்ல, சாம்பார் இனிக்கலங்க. காரமும் இருக்கும், இனிப்பும் சட்னி வச்சுருக்கேன். உன்னை கூட்டத்துக்கு கூட்டே போக மாட்டோம். எனக்கு கூட்டம் எனக்கு ஆகவே ஆகாது. தனி வரும். டபுள் சின்ன ட்ரிபிள் சின்ன இருக்குது. அதில் சைட்ல இருந்து எடுக்காதீங்க. ஆக்சுவலி இவர் எங்கே போனாலும் யாரையுமே விட மாட்டார், பேசிக்கிட்டே இருக்காரு. காலையில் என்ன ஆச்சு தெரியுமா, அப்பா வந்து எப்பயுமே வண்டி ஓட்டுற விஷயத்துல யாரு பேச்சுமே கேட்க மாட்டாரு. பின்னாடி அந்த வண்டி சவுண்ட் கேட்கும். இங்கே இல்லை. அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவார். காலையில் வண்டி எடுக்கும் போது ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு அவன் சீதா சீதா லெஃப்ட் விட ரைட் விட நான் தான்டா முடிப்பேன். அப்போ நீ சொல்லுவேன் மறுபடியும் ஐயோ பையா அப்படின்னு போயிட்டான். நமஸ்தே பேட்டி. வீடியோ எடுக்கல, எதுவும் பண்ணல, சாப்பிட இறங்கியாச்சு. ரொம்ப கிரேவிங்ஸாக சுற்றிட்டு இருக்கேன். தோ ஸ்பூன். நந்தினி வந்துட்டு பீட்சா வேணும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறா. நந்தினியா வைஷ்ணவி நந்தினிக்கு தான். நந்தினி தாக்கப்பட்டார் மாதிரி எல்லாமே என் தலையிலே விழுவுது. காலையிலேருந்து ஒழுங்காவே வீடியோ எடுக்கல, தெரியாது ஒழுங்கா பண்ணும். கஷ்டமா இருக்கு. போட்டோ மட்டும் தான் நல்லா அமைஞ்சுது. ஆமாம், வீடியோ எடுக்க வாய்ப்பு கிடைக்கல. இப்போதான் நாங்கள் வீடியோ டீம் பேசவே செய்கிறோம். ஆமாம், காலையிலேருந்து அதாவது கண்டென்ட்டுக்கு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லலாம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நேத்து ஓரளவு குத்துட்டானா? கர்லி பிரெட் எனக்கு தான். நல்லா இருக்கா? இந்த ஊரில் சுற்றி பார்க்குறதுக்கு பெருசாக காசு ஆக மாட்டேங்குது, தங்குறது கூட பெருசாக காசு ஆகுது. சாப்பாடு வாங்குறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது, பெரிய காசு ஆகுது. நம்ம வந்து இட்லி வாங்கிட்டு வந்தோம். இது பார்த்தா இட்லி டப்பா மாதிரி இருக்கா, ஏதோ கேஃபேல கேக் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கா. இது வந்து இட்லி 8 இட்லி வாங்கணும். எவ்வளோ சொல்லுங்கள்? 200 ருபீஸ் கொடுத்து 8 இட்லி வாங்கிட்டு வந்துருக்கோம். அது கூட வாங்கினது கூட இவன் பேக் பண்ணது கூட விடுங்களேன்,
மேடம் இன்னொரு கவர் வேணுமா அப்படின்னு சொல்லிக்கிறேன். வயிற்றுச்சல்ல இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு இட்லி சாப்பிட்டது. ஒரு இட்லி 20 ரூபாயா. அது பேக்கிங் வந்துட்டு இந்த 8 இட்லிக்காக பேக்கிங்காக 40 ரூபா எக்ஸ்ட்ரா வேணும். அவனை கேட்டான், நான் கேக்கு டப்பாவில் போட்டு கொடு, இந்த டப்பாவில் தான் எனக்கு வந்துட்டு அது என்னது சட்னி சாம்பார் சரி, அது வேணும். இது நார்மலாக வந்து எல்லாருமே இந்த மாதிரி டப்பாவில் சட்னி போட்டு தராங்க. இந்த மாதிரி நான் இட்லி டப்பாவை நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில். ஸ்பூன் பார்த்தீங்களா, ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க போல. பாவம், இந்த பெங்களூரில் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப பாவம் போல். சரி, இத்துடன் நம்ம வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு இன்னைக்கான சுற்றி பார்க்குற இடம்லாம். ஆக்சுவலி நாங்கள் 2 இடம் போயிருக்கோம். 3 இடம் போயிருக்கோம். அதில் வந்து ஒரே ஒரு இது மட்டும் மியூசியம் நல்லா சுற்றி பார்க்குறது வந்து நாங்கள் தனியாக வீடியோவாக போடுறோம். பெரிய வீடியோவாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் பார்த்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை.